அண்ணா எங்கிருந்து வரீங்க? ஹவுசிங் வீட்டு தான். அடுத்து போய் சுற்றி வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா? ஆகுங்கண்ணா? 5 நிமிஷம் ஆகுமா? இந்த மாதிரி வர்றீங்களே, வேகமா வந்து இடது பக்கம் யாராவது கேஸ் சிலிண்டர் கட்டை அடிச்சு தூக்கி வீசிச்சுன்னா, இந்த வெயிலுக்கு கேஸ் சிலிண்டர் அடிச்சு சாலைகள் விழுந்ததுன்னா என்ன ஆகும்னா? சிலிண்டர் வெடிச்சதுன்னு என்ன ஆகும்? அது பரவாயில்ல, நீங்க வச்சுட்டு இருக்கிறப்ப இதோட தானே வருவீங்க. காலி சிலிண்டர்னா பொதுவா வச்சுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சா? நீங்க வந்து எப்பவுமே சரியான திசையில போங்க. ஏன்னா எதிர் திசையில வேகமா வர்றப்போ சரியான திசையில வர்றவங்க பேராபத்தா போயிடும். குடும்பத்தோட போறவங்க வந்து ஆட்டோக்கார அடிச்சு அந்த குடும்பம் என்ன குடிச்சிட்டு நிக்கணும்ல. அதனாலதான் சாலைகள்ல போறப்ப எச்சரிக்கையா சாலை விதியில மதிங்க. எதிர் திசையில எந்த காரணத்தை கூட எப்பவும் போகாதீங்க. எதிர் திசையில போனோம்னா ஒளிஞ்சு வரணும். நம்ம மனநிலை வேற பாதிக்கும். கண்டிப்பா தானே சரியான திசையில போனா சந்தோஷமா போலாம். நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்ம கடைபிடிப்போம்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மாறணும். நம்ம மாறினா எல்லாரும் மாறுவாங்க. உங்களை பார்த்து 4 பேர் மாறுவாங்க. எல்லாரும் மாறுங்க. சாலை விதிகளை மதிப்போம். மாற்றம் நம்மிடம் தொடங்கட்டும். சரியான வழியில் போகணும், திரும்பி போயிடணும். அதே மாதிரி எப்ப போக